சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த மார்ச் மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும், நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதையும் இவங்க சந்திச்சிருப்பாங்க. அதாவது இவங்க உத்தியோகத்துல இருக்காங்க அப்படின்னா இந்த வேலையை தொடர்ந்து பார்க்கலாமா அல்லது வேற வேலைகளுக்கு போயிடலாமா, அப்படி இல்லைன்னா கடனை உடனே வாங்கி சிம்பிளா ஏதாவது ஒரு தொழிலை வச்சுட்டு உட்கார்ந்துக்கலாமா, அதுவும் இல்லைன்னா நண்பர்கள் கூட சேர்ந்து கூட்டணி போட்டு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா, சொந்த பந்தங்கள் யார் கூடயாவது கூட்டணி சேர்ந்து தொழில ஆரம்பிச்சு அந்த தொழிலை நடத்தி பார்க்கலாமா, இந்த மாதிரியான நிறைய மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாசத்துல பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கட்டாயமா இருந்திருக்கும். இதனால கடந்த மார்ச் மாசத்துல பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையில இருந்துகிட்டே ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிடாதா அப்படின்னு பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளோடையும் இருந்திருப்பாங்க. ஆனாலும் கடந்த மார்ச் மாசத்துல இவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைச்சிருக்காது, மாற்றங்கள் அப்படிங்கறதும் இவங்க வாழ்க்கையில நடந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா இவங்க நிறைய எதிர்பார்த்து ஏமாற்றங்களை சந்திச்ச ஒரு மாதமாவே கடந்த மார்ச் மாதம் இருந்திருக்கும். இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த மார்ச் மாசத்துல வேலை செய்யற இடங்கள்ல ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். மேல் அதிகாரிகளா இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, இவங்களை மட்டம் தட்டுறதுலே தான் குறியா இருப்பாங்களே ஒழிய இவங்களுக்கு எந்த வகையிலையும் ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருந்திருக்க மாட்டாங்க. இதனாலேயே பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வேலையே வேண்டாம், கடனை வாங்கியாவது ஏதாவது சிம்பிளா தொழிலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன நிலைமை கடந்த மார்ச் மாசத்துல ஏற்பட்டிருக்கும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த மார்ச் மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்களை அனுசரிச்சு போயிருப்பாங்க, ஓரளவுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. இவங்க சோர்ந்து போய் மனசு வெறுத்து நிக்கக்கூடிய சமயங்கள்ல குடும்பத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இன்னும் சொல்ல போனா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்களை கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குடும்ப யோகத்தை கடவுள் கொடுத்திருக்கார். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க சோர்ந்து போய் நிக்கிற நேரங்கள்லயும் தோத்து போய் நிக்கிற நேரங்கள்லயும் குடும்பம் மட்டும்தான் இவங்களுக்கு ஆதரவா இருக்கும். அதுலயும் முக்கியமா இவங்களோட மிகப்பெரிய பலமா இருக்கிறதே இவங்களோட வாழ்க்கை துணை தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களோட கஷ்டத்தையும் கவலையையும் போக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அந்த வாழ்க்கை துணையோட ஆதரவாலேயே கடந்த மார்ச் மாசத்துல ஏற்பட்ட ஒரு சில நெருக்கடிகள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் வேதனைகள்ல இருந்தும் ரொம்ப சுலபமா இவங்க மீண்டு வெளியே வந்திருப்பாங்க. ஆனாலும் என்னதான் வாழ்க்கை துணை இவங்களுக்கு ஆதரவாகவே இருந்தாலும் குடும்பத்தை நினைச்சோம், குழந்தைகளை நினைச்சோம், குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சோம் ஒரு விதமான கவலை பயம் அப்படிங்கிறது இவங்க மனசுக்குள்ள எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பயத்தை கடந்த மார்ச் மாசத்துலயும் இவங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. குறிப்பா குழந்தைகளோட படிப்பை நினைச்சு கவலைப்படுறது, அவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத நினைச்சு கவலைப்படுறது, வேலைக்கு போயிருக்கிற பிள்ளைங்க எப்படி வேலை பார்க்கறாங்களோ அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சு கவலைப்படுறது, குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறது, அவங்களோட திருமண மாதிரியான சுப காரியங்களை நினைச்சு கவலைப்படுறது, இந்த மாதிரியான கவலைகள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களோட மனசுல எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை நினைச்சு இவங்களோட உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு இவங்க கவலைப்பட்ட நாட்களை விட குடும்பத்தை நினைச்சு குழந்தைகளை நினைச்சு குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சு இவங்க கவலைப்பட்ட நாட்கள் தான் அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு குடும்பத்துக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, குழந்தைகளோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கடந்த மார்ச் மாசத்துலயும் விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுத்திருப்பாங்க, குழந்தைகளுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களையும் செஞ்சு கொடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா குழந்தைங்க ஆசைப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களோட ஆசைகளை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு குழந்தைகளுக்காக ஒரு சில விஷயங்களை தாராளமா செஞ்சு கொடுத்திருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்து போன மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய மன தடுமாற்றங்களை கொடுத்திருக்கு, மன குழப்பங்களை கொடுத்திருக்கு, மன அழுத்தங்களையும் கொடுத்திருக்கு. அதே சமயம் குடும்ப வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். குழந்தைகள் மூலமாவும் சந்தோஷம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த மார்ச் மாசத்துல கட்டாயமா கிடைச்சிருக்கும். இதனால பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க கடந்த மார்ச் மாசத்துல ஓரளவுக்கு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த ஏப்ரல் மாசத்துல கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவானும் சூரிய பகவானும் இணையக்கூடிய அற்புதமான கிரக சேர்க்கை ஒண்ணு நடக்க இருக்குது.
இந்த அற்புதமான கிரக சேர்க்கை விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதாவது ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு நெருக்கடிகள், போராட்டங்கள், சோதனைகள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாசத்திலையும் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் ஒரு சில விஷயங்கள்ல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் ராஜ யோகங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடந்த மார்ச் மாசத்துல நீங்க என்ன மாதிரியான மன குழப்பங்களையும் மன தடுமாற்றங்களையும் வேலை பார்க்குற இடத்துல நெருக்கடிகளையும் சந்திச்சீங்களோ அதே மாதிரியான மனக்குழப்பங்கள், நெருக்கடிகள், வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஏப்ரல் மாசத்திலையும் கண்டிப்பா தொடரும். அதாவது வேலை செய்யற இடத்துல இந்த மாசமாவது நம்ம நிம்மதியா வேலையை பார்த்துடலாமா, சம்பளத்தை வாங்கிடலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நெருக்கடிகள் அப்படிங்கறதையும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களை மட்டம் தட்டி உங்களை வீழ்த்துறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் இந்த ஏப்ரல் மாசத்திலையும் வேலை பார்க்குற இடத்துல கட்டாயமா நடக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, செய்யாத தப்புக்கெல்லாம் உங்க மேல பழி போடுவாங்க, உங்களை திட்டுவாங்க, உங்களை குற்றம் சாட்டுவாங்க, உங்களை குற்றவாளியா மாத்துவாங்க. இந்த வேலையே வேண்டாம், விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய மன அழுத்தங்களையும் கூட வேலை பார்க்கறவங்க ஏற்படுத்துவாங்க. சரி, கூட வேலை பார்க்கறவங்க தான் இப்படி இருக்கிறாங்க, மேலதிகாரியாவது சப்போர்ட்டா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா மேலதிகாரி தான் உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாசத்துல உத்தியோகத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காது. கூட வேலை பார்க்கறவங்க மூலமா ஒரு சில நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா இந்த வேலையை பார்க்கலாமா, வேற வேலைகளுக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மன குழப்பம் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த ஏப்ரல் மாசத்துல சனி பகவானோட இணைஞ்சு 4வது வீட்டுல சஞ்சாரம் பண்றார். சனியும் செவ்வாயும் பகை கிரகங்களாகவே இருந்தாலும் செவ்வாய் பகவான் உங்க ராசியோட அதிபதி அப்படிங்கறதால இந்த 2 கிரகங்கள் இணையும் போது உங்களோட மன வலிமையும் மன உறுதியும் 2 மடங்கு அதிகரிக்கும். எது வந்தாலும் பாத்துக்கலாம், எவனா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இந்த மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல ராசிநாதன் 4வது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே சுறுசுறுப்பை கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். குறிப்பா தொடர்ந்து நோய்களோடயே போராடி துவண்டு போய் கிடக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகரிக்க போகுது. ரொம்ப ஆக்டிவா இருக்க போறீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே ரொம்ப முன்னேற்றமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. வேலை பார்க்குற இடத்துல ஒரு சில டென்ஷனும் ஒரு சில மன அழுத்தங்களும் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு நார்மலான பண வரவை இந்த ஏப்ரல் மாசத்துல எதிர்பார்க்கலாம். அதாவது பெரிய அளவுக்கு ஆகா ஓகோன்னு பணப்புழக்கம் உங்க கைகள்ல இந்த ஏப்ரல் மாசத்துல இருக்காது. ஆனாலும் பண தட்டுப்பாடு இல்லாத ஒரு மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. குறிப்பா எந்த அளவுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்குதோ அதே அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறதும் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரம் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த வேலைகளை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமா இருக்காது. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்பவே 7ரை சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. போதாக்குறைக்கு உங்களுக்கு குரு பகவானோட பார்வையும் கிடைக்கல. இப்படி ஒரு சூழல்ல நீங்க புதிய முயற்சிகள் எதையாவது இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த முயற்சிகள் உங்களுக்கு பெரிய அளவுல பின்னடைவுகளை தான் கொடுக்குமே ஒழிய பெரிய அளவிலான லாபங்கள் அப்படிங்கறத கொடுக்காது. அதனால விருச்சிக ராசிக்காரங்க உங்க மனசுக்குள்ள என்ன திட்டம் போட்டு வச்சிருந்தாலும் சரி, அந்த திட்டங்களை எல்லாம் வரப்போற குரு பயிற்சி வரைக்கும் ஒத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு நேரடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலுமே உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கறதும் கிடைக்கும். அடுத்ததா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவானும் குரு பகவானும் ஒன்னா இணைஞ்சு உங்க ராசிக்கு 6வது வீட்டுல சஞ்சாரம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா குருவும் சூரியனும் உங்களோட 6வது வீட்டுல ஒன்னா இணையறதால எதிரிகளை ஒழிக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. உங்க எதிரிகள் உங்களை பார்த்து பயப்பட போறாங்க. அவங்களுக்கு நீங்க தோல்விகளை பரிசா கொடுக்க போறீங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப பெரிய முன்னேற்றம் அப்படிங்கறத இந்த ஏப்ரல் மாசத்துல எதிர்பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா நீண்ட கால நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து அந்த வியாதிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஆக மொத்தத்துல விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கான மாதமா இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனைகளை ஏற்படுத்த போகுது. நன்றி, வணக்கம்.